கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கேள்வி யாருக்கு புரியுது? கேள்வியை புரியல. பற்றற்று இருன்னு யாரோ சொல்கிறாங்களாம். யார் சொன்னாங்க? பற்றற்று இரு மேலே மூத்திரம் மேஞ்சா கம்னு இருப்பாங்க? பற்றற்றுன்னு ஒருத்தர் சொல்கிறாருல்ல, அவர் மேலே போய் மூத்திரம் மேஞ்சா இருப்பா கம்னு இருப்பாரா? யார் சொன்னாங்கன்னே சொல்லாமல் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? பாவம் இல்லை. நான் ஒன்று பற்றற்றுன்னு சொன்னால் பொருள் மேலே பற்றற்று, இல்லை உடல் மேலே ஏதோ ஒன்று சொல்லி அது மேலே பற்று இல்லாமல் இருக்கலாம். பற்றே இல்லாமல் இருக்க முடியும்? கணக்கு வச்சிங்கன்னா அதில் வரவு பற்று இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? வரவு செலவா வரவு பற்றா? பற்று. வரவு செலவுன்னு இருக்காது. பற்றுன்னு இருக்கும். அப்போ பற்றற்று அப்படி நம்மளாம் ஒரு அர்த்தம் எடுத்துறோம். அது கணக்கில் சொல்ல நான் பட்டினத்தார் பற்றற்றவர்னு சொல்லலாமா? சொல்லுவீங்களா நீங்கள்? எனக்கு போட்டால் அப்படி சொல்ல மாட்டேன். பிச்சை பாத்திரத்தை எடுத்துன்னு போய் நான் ஏன் போனார்? பற்றற்று இருந்திருக்க வேண்டியது தானே, சும்மா இருக்க வேண்டியது தானே. கட்சி காட்டத்தில் அவருக்கு ஒரு முடிவுக்கு வந்தார், நான் இனிமேல் போட்டு எங்கேயும் போய் பிச்சை எடுக்க மாட்டேன், அவனே வந்து போட்டால் தான் சாப்பிடுவேன்னு உட்காந்தார். அதை முதலே செஞ்சிடணும்ல. என்னப்பா? ஆமாம், கட்சியாக சொல்கிறது. உருக்குமுடன் இருக்குமிடமே தேடி வந்து எனக்கு போட்டால் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், சாவுவேன், சிவனேன்னு இருப்பேன்ட்டு முதலே இருக்க வேண்டியது தானே. நல்ல வயசான காலத்தில் நடந்து முடியாத, பிச்சை எடுக்க முடியாத காலத்தில் முடிவு புத்தி வந்துக்குது. இப்போ புத்திசாலி தானம்மா. பற்றற்றுன்னு சொன்னதும் தப்பு. அப்படிலாம் இருக்க முடியாது. முடியாது. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. முடியாது. பற்றற்று இருக்க வலிக்குது, வலியை விட முடியல என்னால். பற்றற்று இருக்க முடியும்? இடிக்குது தலையில், டுங்கு டுங்குன்னு யாரோ 4 பேர் இடிக்கிறாங்கோ, சுற்றி யாருமே இல்லை. தலை சுற்றுது, பார்த்துக்கிறீங்களா? தலை சுற்றுது. முதுக பார்த்துருங்கன்னாக்கா இப்போ சிரிறீங்க, ஆனால் தலை சுற்றும் போது சொன்னால் உனக்கு வந்தால் தெரியும். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? தலை சுற்றின்னு சொல்லும்போது உங்களை அப்படின்னா முதுகெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்ன பண்ணுவீங்க? பற்றற்று இருக்க முடியாது, யாரோ சொல்லிட்டாங்க. இவர் உலக வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, நான் எல்லாமே அதுவாகிடுச்சு, இப்போ நான் எப்படி இருக்குது. என்னடா இது ரெண்டு மாதிரி முரண்பாடு? அப்படிலாம் கிடையாதுங்க. உலகத்தில் நீங்கள் எதையும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு உண்டானதை நீங்கள் தள்ளியும் வைக்க முடியாது, சேர்த்துக்கவும் முடியாது. சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டானது, ஒன்றும் செய்ய முடியாது. அது கருமம், ஈசனோட ஆயினும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும். 10 பிச்சை எடுத்தார் ஒருத்தர், ராமர் காட்டுக்கு போனார். விதிப்பற்றுக்காக சொல்ல வரல நான். நேச்சர் அப்படி தான். உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், சாபமாக வரமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அனுபவிக்கிறவனுக்கு இது என்ன, இதை வரம். அனுபவிக்க முடியாதவனுக்கு பசி வரம், சாப்பிட முடியாதவனுக்கு சாபம். ஒரு வரம் ஒருத்தருக்கு சாபமாகவும், இப்போ தான் சொன்னல அதே மாதிரி தான். அதனால் இந்த உலகத்து வாழ்க்கையில் நீங்கள் போய் வாழ்கிறீங்க அப்படின்னும் போது அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பற்று அதிலேருந்து வர லாப நஷ்டம் இருக்குது இல்லை, அது மேலே பற்று இல்லாமல் இருந்தாங்க. இவன் பற்றுன்னு டக்குன்னு விட்டுச்சு, கமாவுக்கு போட்டு அதை மட்டும் தனியாக தூக்கி எடுக்கிறது, அதை மட்டும் எடுத்து திரும்ப ஒன்றும் என்னங்க பேசினார், இதாங்க பேசினார். அவன் ஜட்ஜி பார்ப்பான். ஆமாம், யோ நான் 1 மணி நேரம் பேசினேன், அதில் 2 வார்த்தையை எடுத்து திருப்பி பண்ணேன். இதை முதல்ல சொல்லக்கூடாது. இன்ஸ்பெக்டரு கேட்குறாரு முதல்ல, அதனால தான் வேறு சட்டை போட்டுக்கிறியா? கேஸுக்கு ஒன்றும் போகவே இல்லை, கோர்ட்டுக்கு வரவே இல்லை, இங்கே தள்ளி இப்படியே அனுப்பிச்சி விட்டானுங்க. அப்போ விஷயம் என்னடான்னா, பற்றற்றுன்னு எதை சொன்னாங்க? ஒரு செயலை செஞ்சுவிட்டு அதுலேருந்து வர்ற லாப நஷ்டத்தை பற்றின அக்கறை இல்லாமல், சமதளத்தில் ஒன்றும் இல்லாமல் நியூட்ரலைஸாக, லாபம் வந்தாலும் எந்த இல்லை, நஷ்டம் வந்தாலும் எந்த இல்லை, நான் செயல்களை சிறப்பாக செய்வேன், அந்த இடத்துக்கு சொல்லி பற்றற்றுன்னு சொன்னால், சும்மாவே பற்றற்றுன்னா என்ன ஆகுறது நம்ம நிலமை? சார் கடகன்னு பற்றற்று ஒன்று எல்லாத்தையும் அவுத்து போட்டு மொழி நின்று அவன் முன்னாடியே ஒத்துப்பான் அதே ஆள். சார் பற்றற்று இருங்க சார், எப்படி இருக்கும் கொஞ்ச நேரம்
இந்த ஜிப்பை கட்டி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சி எடுத்து மூத்தில் விட்டியானா கம்முன்னு இருப்பானா? அப்போ அவன் என்னவோ சொல்லனா புரியாமல் என்ன ஆகிட்டீங்க? தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி விட்டுச்சு பேசுறதுனால தான் இங்கே குழப்பமே. உலகத்தோடு போய் ஒன்றி வாழும்போது லாப நஷ்டங்களை பற்றி அக்கறை இல்லாமல் பற்று இல்லாமல் செயல்படு. பற்று இல்லாமல் செயல்படு. அப்படி கீதாச்சாரம் அதான் தயக்கமின்றி செய். போன வாரம் பேசியிருந்தேன். கீதையோட சாரம் என்னன்னா தயக்கமின்றி செய். எந்த ஒரு செயலையும் தயக்கமின்றி செய். உங்கள் வேலை தூக்கு போகிறதுன்னா அதில் நீங்கள் லாப நஷ்டம்லாம் உங்களுக்கு இல்லை. உங்கள் வேலை இது. ராஜா வந்து தீர்ப்பு கொடுத்தாரு, தூக்கு போடுறீங்க. நீங்கள் தூக்கு போடுற ஒரு ஆள், அவ்வளோதானே தவிர அவன் சாவு உங்கள் கையில் முடிஞ்சதுனால உங்களுக்கு அந்த பாவம் வராது. ஏன்? டியூட்டி வேலை செஞ்சீங்க, அவ்வளோதான். ஒரு கிரிமினலை பிடிக்கிறீங்க அடிக்கிறீங்கன்னா உங்கள் மேலே அந்த கர்மம் உங்களை சேராது. ஏன்? அது உங்கள் டியூட்டி, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது சொல்கிறேன். அவர் புரியாமல் உலகத்தையும் வாழ முடியாமல் பற்றியும் புரிஞ்சிக்காமல் இது விட்டுச்சே தப்பாக போயிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.